ஹாய் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நான் உங்களுக்காக 2025ல இப்போ புதுசா ரிலீஸ் ஆன சாலி முஹப்பத் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெறித்தனமான ஹிந்தி படம் கொண்டு வந்திருக்கேன். இந்த படத்துடைய கதை இப்படி ஆரம்பிச்சு இப்படி முடியும்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. கண்டிப்பா நீங்களும் எதிர்பார்க்க மாட்டீங்க. அப்படி ஒரு ட்விஸ்டடான கதையே ட்விஸ்டடான கதை. அப்படி என்ன ட்விஸ்டடான கதைன்னு கேட்டீங்கன்னா, படத்துடைய ஆரம்பத்திலேயே ஹீரோயினுடைய புருஷங்காரன் வேற ஒரு பொண்ணு கூட ஒன்னா இருக்கிற விஷயத்த ஹீரோயின் பாக்குறாங்க. அதுக்கப்புறமா ஒரு கதையை சொல்றாங்க. அந்த கதையை கேட்டு முடிக்கும் போது புருஷங்காரன் நின்ன இடத்துலயே ஒண்ணுக்கு போற அளவுக்கு அவன் நடுங்கி போறான், அசந்து போறான், ஆடி போறான். பாவமா மூஞ்சி வச்சுக்கிட்டு இருக்க ஹீரோயினுக்கு பின்னாடி ஒளிஞ்சிருக்கிற அந்த பாஷா பாய் யாரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த எல்லா விஷயத்தையும் படத்தை முழுசா பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. முக்கியமா எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க. சரி, வாங்க இந்த படத்தை டீடைலா பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல வர பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம மிஸ்டர் விக்னேஷ் வாலெட்ல புதுசா லேடிஸ் வாலெட்லயும் நேம் கஸ்டமைஸ் பண்ணி புது மாடல் லான்ச் பண்ணிருக்க மக்களே. இந்த ரெண்டு மாடல்லையுமே நீங்க நேம் கஸ்டமைஸ் பண்ணி வாங்கிக்க முடியும். இப்போ ஆஃபர்ல நீங்க நேம் கஸ்டமைஸ்க்கு எந்த ஒரு சார்ஜும் பே பண்ண தேவையில்ல. அது டோட்டலி ஃப்ரீ. நீங்க வாலெட்டுக்கு மட்டும் பே பண்ணா போதும். அதுவும் 20% ஆஃபர்ல உங்களுக்கு கிடைக்க போகுது. ஒரிஜினல் லெதர் 1 இயர் வாரண்டியோட கிடைக்க போகுது. லிங்க் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல இருக்கு. வேணும் அப்படின்றவங்க ஆர்டர் பண்ணிக்கோங்க. இப்போ கதைக்குள்ள போயிடலாம். இந்த படத்துடைய ஸ்டார்டிங் சீன்லயே நம்ம ஹீரோயினை காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோயின் ட்ரெயினுக்காக ரயில்வே ஸ்டேஷன்ல வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப அப்படியே எங்க சீன் கட் ஆகுது. வேற ஒரு பார்ட்டியில காமிக்கிறாங்க. எல்லாரும் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும் போது ஏதோ ஒரு சாப்பாடு காலி ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நானே போயிட்டு கொண்டு வரேன்னு ஹீரோயின் கிளம்பும் போது, ரொம்ப நல்ல பொண்ணு நீ கவிதா அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்க பொண்ணுங்கெல்லாம் பாராட்ட, அப்படிலாம் ஒண்ணும் இல்ல நான் போயிட்டு கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கிச்சன் போகும்போது அங்க ஹீரோயினுடைய புருஷன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. புருஷன் பேரு விக்கி போல. விக்கி எங்க ஆளையே காணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பையன் கேட்கும் போது, அவன் வந்த வேலையை பார்க்காம வேற ஒரு வேலையை குஜாலமா பாத்துக்கிட்டு இருப்பான் அப்படின்னும் போது, என்னது வந்த வேலையை பார்க்காம வேற வேலையை குஜாலமா பாக்குறாரா? அப்படி என்ன வேலை? அதை நம்மளும் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீடு முழுக்க தேடிட்டு போனா அந்த வீட்டுடைய ஒரு மூலையில போயிட்டு ஒரு பொண்ணு கூட ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்கான். நண்பனுடைய பொண்டாட்டி கூடயே ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்கான். இதை பார்த்துட்டு ஷாக் ஆகுறாங்க. நம்ம ஹீரோயின் பார்த்தாங்க அப்படின்ற விஷயத்த அந்த ரெண்டு பேரும் பார்த்துட்டாங்க. ஹீரோயின் பார்த்துட்டு ஒண்ணுமே பேசாம திரும்பி வந்து உட்கார, இப்ப அந்த புருஷனுடைய கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கா பாத்தீங்களா, அந்த பொண்ணும் எந்த ஒரு குற்ற உணர்ச்சியும் இல்லாம ஹீரோயின் டீமோட உட்கார்ந்துகிட்டு இருக்காங்க. அந்த பார்ட்டியில பொண்ணும் கூட உட்கார்ந்துகிட்டு இருக்காங்க. இந்த லேடியும் வந்து உட்காரும் போது, பாத்தியா ஹீரோயின் மாதிரி ட்ரெஸ் பண்ணிருக்கா, நெய்ல கூட பயங்கரமா பாத்துக்கிறா, ஹீரோயின் கணக்கா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பயங்கரமா புகழ்ந்து பேசும்போது, அப்போ ஹீரோயினுக்கு கடுப்பா இருக்கு. பொண்ணுக்கு வந்துட்டு அழகுதான் ரொம்ப முக்கியமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, அங்க இருக்க லேடிஸ்க்கு என்ன பேசுறது அப்படின்னே புரியல. பயங்கரமா யோசிக்கிறாங்க. அழகு முக்கியம் அப்படின்னு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு, சரி ஓகே நம்ம உன் புருஷனையே கூப்பிட்டு கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விக்கி இங்க வான்னு கூப்பிட்டு, பொண்ணுங்களுக்கு அழகு ரொம்ப முக்கியமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது அவன் யோசிக்கிறான். யோசிச்சுட்டே அந்த கேர்ள் ஃப்ரெண்ட ஒரு மாதிரி பார்த்துட்டு, பொண்ணுங்களுக்கு அழகு முக்கியம் அப்படின்னு சொல்ல முடியாது, ஆனா அழகா இருந்தா நல்லதானே அப்படின்னு சொல்றான். அப்ப நம்ம ஹீரோயின், எனக்கு தெரிஞ்சு ஸ்மித்தான்னு ஒரு பொண்ணு இருந்தா அப்படின்னு சொல்லிட்டு கதையை சொல்ல ஆரம்பிக்கும் போது, வாங்கப்பா கவிதா ஏதோ ஒரு முக்கியமான கதையை சொல்ல போறா, நம்ம எல்லாருமே போர் அடிக்குது அப்படின்னு சொன்னோம் இல்லையா, கதையை கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கதையை கேட்க ஆரம்பிக்க, ஸ்மிதாக்கு நேச்சர்னா ரொம்ப பிடிக்கும். நேச்சரோட தான் ஒன்றி வாழ்ந்துகிட்டு இருந்தா. ஸ்மிதாக்கு அம்மா கிடையாது, அப்பாவும் புருஷனும் மட்டும்தான். அப்பாவும் புருஷனும் தான் உலகம்னு வாழ்ந்துகிட்டு இருக்கும் போது திடீர்னு ஒரு நாள் அப்பாவும் இறந்து போக இந்த பொண்ணு ரொம்ப ஃபீல் பண்ண ஆரம்பிச்சுட்டா. இன்னொன்னு, ஸ்மிதா சின்ன பொண்ணா இருந்து வளர்ந்து பெரிய பொண்ணாயிட்டு கல்யாணம் ஆகிற வரைக்கும் ஒரு பொண்ணுடைய மிகப்பெரிய அச்சீவ்மெண்ட் கல்யாணம் பண்றதுதான். கல்யாணம் பண்ணி புருஷனுக்கு சேவை செய்யறது, புருஷன் கூட சந்தோஷமா இருக்கிறது, புருஷனை சந்தோஷமா பாத்துக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பூமர்த்தனமா பேசிட்டு இருந்திருக்காங்க. இந்த பொண்ணு அந்த விஷயம் தான் உண்மைன்னு நம்பியே வாழ்ந்திருக்கா. இங்க படத்துடைய பேரை போட்டு ஆரம்பிக்கிறாங்க. அடுத்து ஸ்மிதா அப்படின்ற கேரக்டர்ல நம்ம ஹீரோயினியே காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோயின் வந்துட்டு வீட்லயே அறுவடை எல்லாம் பண்ணுவாங்க போல. அவங்களே அவங்களுக்கு தேவையான காய்கறி எல்லாம் விளைய வச்சு அதையெல்லாம் அறுவடை பண்ணிட்டு இருக்காங்க. இதுக்கு ஒரு தாத்தா ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காரு. இந்த தாத்தாக்கு ஹீரோயினை ரொம்ப பிடிக்கும். இதே டைம்ல புருஷங்காரன் வேலைக்கு கிளம்புறேன் அப்படின்னு சொல்லி கிளம்ப, ஐயோ அவரு சாப்பிட்டு ஓம தண்ணி குடிக்காம போயிட்டாரு அப்படின்னா அவருக்கு நெஞ்சிரிச்சல் வரும், நான் ஓம தண்ணி கொடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற எல்லா வேலையும் பாதியில நிப்பாட்டிட்டு போயிட்டு ஓம தண்ணி கொடுக்குறாங்க. புருஷனுக்கு எது பிடிக்கும் எது பிடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. வீட்டுல ஒரு வேலைக்காரக்கா இருக்காங்க. அவங்க மஷ்ரூம் வாங்கிட்டு வராங்க. இல்ல என் புருஷனுக்கு மஷ்ரூம் சுத்தமா பிடிக்காது, நான் வேற ஒண்ணு பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர பொறுப்பா, அப்படி எப்படி சொல்றது, புருஷனுக்கு செய்யறது எல்லாத்தையும் பார்த்து பண்றாங்க. அடுத்து இந்த ஏரியாவுடைய ஒரு போலீஸ்கார காமிக்கிறாங்க. இவரு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போறதுக்கு முன்னாடியே இந்த ஊருடைய லோக்கல் ரவுடியை மீட் பண்ணி மாமூல் வாங்கிட்டு தான் போலீஸ் ஸ்டேஷனுக்கே போறாரு. அந்த ரவுடி இந்த மாதிரி ஒரு கேவலமான போலீஸ்காரனை, இப்படி ஒரு கரப்டட் போலீஸ்காரனை என் வாழ்க்கையில பார்த்ததே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ரவுடியே சொல்றான். அடுத்து ஹீரோனுடைய புருஷன், இவன் எங்கேயோ போயிட்டு கேம்லிங் விளையாடிட்டு இருக்கான். அந்த சீட் எல்லாம் விளையாடிட்டு பயங்கரமா தோத்து போயிட்டு அதுக்கப்புறமா இந்த ரவுடியை வந்து மீட் பண்றான். இந்த ரவுடி வட்டிக்கு கூட
காசு கொடுப்பான் போல. புருஷங்காரன் சூதாடி எக்கச்சக்கமா தோத்து போயிட்டு இந்த ஆள் கிட்ட கடனை வாங்கி அதிகம் தோத்து போயிட்டு இருக்காரு. மொத்தமா 27 லட்சம் கடன் கொடுக்கணுமா, எனக்கு கொஞ்சம் டைம் மட்டும் கொடு, கண்டிப்பா காசை ரெடி பண்ணி கொண்டு கொடுத்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு டைம் கேட்க வந்தா, நீ எனக்கு காசை கூட கொடுக்க தேவையில்ல, உன் பொண்டாட்டிக்கு சொந்தமான அந்த வீடு இருக்கு இல்லையா, அந்த வீடை மட்டும் என் பேருக்கு மாத்தி எழுது, நானே உனக்கு எக்ஸ்ட்ரா காசு கொடுக்குறேன் அப்படின்னும் போது சரி ஓகே நான் என் பொண்டாட்டி கிட்ட பேசி பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு புருஷங்காரன் கிளம்பி வீட்டுக்கு வரான். வரும்போதே செமையா குடிச்சிட்டு ஆடிட்டு வரான். புருஷனை பார்த்தோன்னே இவங்க உள்ளுக்குள்ள போயிட்டு ஷைரிஸ்லாம் கொண்டு வராங்க. அந்த ஆளு குடிச்சிட்டு வந்தது மட்டும் இல்லாம வந்து இங்கேயும் குடிச்சுக்கிட்டு இருக்காரு. குடிச்சுக்கிட்டே அப்படியே லைட்டா பேச்ச போட ஆரம்பிக்கிறாரு. இவ்வளவு பெரிய வீட்டுல நம்ம வாழ்ந்து என்ன பண்ண போறோம், நம்ம எதுக்கு இந்த வீட்டை சேல் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது என்னால முடியவே முடியாது அப்படின்னு சொல்றாங்க. அப்பா சம்பாரிச்ச எல்லாமே நமக்கு தான் கொடுத்தாரு, ப்ராப்பர்ட்டி, காசு, வீடு, காரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே கொடுத்தாரு. நீங்க எல்லாத்தையுமே வித்து அழிச்சிட்டீங்க. இப்போ அப்பா ஞாபகமா இந்த வீடு மட்டும் தான் எனக்கு இருக்கு, இந்த வீட்டை விற்கவே முடியாது, நான் கொடுக்கவே மாட்டேன் அப்படின்னும் போது இங்க பாரு நமக்கு குழந்தை குட்டி கூட கிடையாது, இந்த வீட்டை வச்சு என்ன பண்ண போற, மியூசியமா மாத்த போறியா அப்படின்னு சொல்லிட்டு கடுப்பாய் திட்டி விட்டு உள்ள போக கீழே இந்த ஒரு ரூமை ஹீரோயின் ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. இப்போ எதுக்கு இந்த ரூமை கிளீன் பண்ணி வச்சிருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது என் சொந்தக்கார பொண்ணு என் தங்கச்சி ஊர்ல இருந்து வராங்க, இங்க ஏதோ வேலைக்கு போறாலாம், கொஞ்ச நாளைக்கு ஸ்டே பண்ண போற அப்படின்னு என்ன கேட்காம எதுக்கு இதுக்கெல்லாம் அலோவ் பண்ற, நீ வந்துட்டு இந்த ரூம் எல்லாம் கொடுக்காத, மேல ஒரு ரூம் ஒரு குடோன் மாதிரி இருக்கு இல்லையா அதை காலி பண்ணி கொடு, இங்கெல்லாம் ஸ்டே பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கத்தி விட்டு உள்ளுக்குள்ள போற. இப்ப அப்படியே எங்க சீன் கட் ஆகுது. புருஷங்காரன்னா அந்த தங்கச்சிய ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து கூட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறான். போனா அந்த பொண்ணு வெயிட் பண்ணிட்டு இருக்கா. அந்த பொண்ணை பார்த்தோன்னே இந்த ஆளுக்கு பிடிச்சு போச்சு, பயங்கரமா வடிகிறாரு, வளைஞ்சிட்டு வீட்டுக்கு கூட்டு வராரு. ரொம்ப லேட் ஆயிருச்சு, தங்கச்சி சாப்பிடாம வந்திருப்பா, அந்த பொண்ணுக்காக எல்லாமே செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணுக்கு பிடிச்சது எல்லாமே குக் பண்ணி வச்சிருக்காங்க. தங்கச்சிய சாப்பிட சொல்றாங்க, நல்லாவே கவனிச்சுக்கிறாங்க. இதுக்கு நடுவுல அந்த பாத்திரம்லாம் கழுவலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் உள்ளுக்குள்ள போக புருஷங்காரன் மறுபடியும் வடிகிறான். இந்த பொண்ணு திருப்பி எதுவுமே சொல்ல மாட்டா, எனக்கு பிடிக்கல அந்த மாதிரிலாம் பேசாதீங்க அப்படின்னு சொல்ல மாட்டா, பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்ல மாட்டா, அமைதியா உட்காந்து இந்த ஆள் வழியறத பார்த்து அப்படியே ஒரு மாதிரி சிரிச்சுக்கிட்டு இருக்கா. இப்ப அப்படியே எங்க சீன் கட்டாது. மறுநாள் காலையில புருஷங்காரனும் வேலைக்கு கிளம்புறான், இந்த தங்கச்சிக்காரியும் வேலைக்கு போறா. வேலைக்கு போயிட்டு திரும்ப வரும்போது ஆட்டோ பிடிக்கலான்னு பார்க்கும்போது எந்த ஆட்டோவும் நிக்கவே மாட்டேங்குது. இந்த விஷயத்த அந்த போலீஸ்கார் பாக்குறாரு. இந்த பொண்ணை பார்த்தோன்னே அழகுல மயங்கிட்டு, ஏமா இந்த ஊருக்குள்ள உன்னை பார்த்ததே கிடையாது, நீ எங்க போனோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது இங்க தானே அட்ரஸ் சொல்ல, நானும் அந்த பக்கம் தான் போறேன், போகும்போது டிராப் பண்றேன், வண்டியில ஏறிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போறாரு. இந்த பொண்ணு எதுவுமே சொல்லாம வண்டியில ஏறி போறா. போகும்போது ஜாலியா அப்படி இந்த பொண்ணு வளைஞ்சு பேசிட்டு போறா. இப்போ வீட்டுக்கிட்ட போயிட்டு டிராப் பண்ணிட்டு, உனக்கு எப்பயாச்சும் லிஃப்ட் வேணும் இல்ல ஏதாவது உதவி வேணும் அப்படின்னா எனக்கு கண்டிப்பா கால் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு போறான். இந்த எல்லா விஷயத்தையும் தங்கச்சி யாரு கூடயும் வந்து இறங்குறா அப்படின்ற விஷயத்த ஹீரோயின் பாக்குறாங்க. பார்த்தாலுமே ஒண்ணுமே கேட்டுக்க மாட்டாங்க. அடுத்த நாள் இந்த பொண்ணுக்கு லீவ் போல. நம்ம ஹீரோயின் அந்த காயெல்லாம் அறுத்துக்கிட்டு இருக்காங்க, அறுவடை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த டைம்ல தங்கச்சிக்காரி உட்காந்து நெய்லாம் பாலிஷ் பண்ணிக்கிட்டு இருக்க. அடியே உட்காந்து சும்மா வேடிக்கை பார்க்கறத விட்டு எனக்கு ஹெல்ப் பண்ணா என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது இல்ல அந்த மாதிரி மண்ணுல கை வச்சா என் நெய்லாம் ஸ்பாயிலா போயிடும் அப்படின்னும் போது என்ன நெய்லோ எல்லாமே கல்யாணம் வரைக்கும் தான், அதுக்கப்புறம் பாத்திரம் கழுவணும், கக்கூசு கழுவணும், எல்லாமே நீதான் கழுவணும், அப்ப எப்படி நெய்ல பாத்துப்பன்னு கேட்கும் போது இந்த பொண்ணு சோகமாயிட்டா. ஏன்டி சோகமா இருக்க, அரேஞ்ச் மேரேஜ் கிடையாதா, லவ் மேரேஜா, யாரையாவது லவ் பண்றியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது இப்போ இல்ல முன்னாடி லவ் பண்ண அப்படின்னும் போது முன்னாடியா யாரு, இப்ப அவர் எங்க போனாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது அவன் பொண்டாட்டி கூட போயிட்டான் அப்படின்னும் போது ஹீரோயினுக்கு தூக்கி வாரி போடுது. என்னது பொண்டாட்டி கூடவான்னு கேட்கும் போது ஐயோ ஃப்ளோல உண்மையை வளரிட்டு போடியே அப்படின்னு சொல்லிட்டு இல்ல சும்மா காமெடிக்கு சொன்ன, வாங்க நம்ம போயிட்டு அறுவடை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேச்ச மாத்திடுறா. இப்ப அப்படியே எங்க சீன் கட் ஆகுது. ஆக்சுவலா இந்த தங்கச்சிக்காரி ஒரு மோசமான கேரக்டர் போல. பகல் முழுக்க அந்த போலீஸ்காரன் கூட வெளியே சுத்திக்கிட்டு இருக்கா, நைட்டு முழுக்க நம்ம ஹீரோயினுடைய புருஷன் கூட சுத்திட்டு இருக்கா. மாறி அந்த ஆளு பிஸியா இருக்கும் போது இந்த ஆளு கூட வெளியே போறது, இந்த ஆளு பிஸியா இருக்கும் போது அந்த ஆளு கூட வெளியே போறது அப்படின்னு சொல்லிட்டு புருஷங்காரன் கூட லாட்ஜ் எல்லாம் ரூம் போட்டு ரொமான்ஸ் பண்றாங்க. இந்த புருஷங்காரன் கையில காசே இல்ல அப்படின்னா கூட கடன் வாங்கி இந்த பொண்ணுக்காக செலவு பண்ணிட்டு இருக்கா மக்களே. இப்ப அந்த போலீஸ்காரன் கால் பண்றா, என்னமா உன்னை ஆளையே பார்க்க முடியல, எங்க இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது இப்ப நான் கொஞ்சம் பிஸியா இருக்கேன், அப்புறம் கால் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவசரமா போனை கட் பண்றா. அந்த போலீஸ்காரனும் பாக்குறான், என்ன இந்த பொண்ணு நல்லா தானே பேசுவா, திடீர்னு போனை கட் பண்றா அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப அப்படியே எங்க சீன் கட் ஆகுது. இந்த புருஷங்காரனும் தங்கச்சியும் கடையில இருந்து நேரா வீட்டுக்கு வந்து ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயினும் எங்கேயோ வெளியே போயிருப்பாங்க. வேலையை முடிச்சுட்டு சீக்கிரமா வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்து பார்த்தவங்க தங்கச்சியும் புருஷனும் பயங்கரமா ரொமான்ஸ் பண்ற விஷயத்த பார்த்துட்டு அப்படியே உங்களுக்கு நெஞ்சே அடைக்குது, பயங்கரமா மனசே உடைஞ்சு வெளியே போயிட்டு அவங்க வளர்க்குற மரத்தை கட்டி பிடிச்சி அழுதுகிட்டு இருக்காங்க. செமையா ஃபீல் பண்றாங்க. நம்ம ஹீரோயினுக்கு ஒரு தாத்தா ஹெல்ப் பண்ணுவார் இல்லையா, அந்த தாத்தா அந்த பக்கம் போகும்போது ஹீரோயினை பார்த்துக்கிட்டே போறாரு. ஹலோன்னு கூப்பிடும் போது நம்ம ஹீரோயின் எதையுமே கண்டுக்காம செமையா அழுகுறாங்க. சரி ஓகே ஏதோ இந்த பொண்ணு ஃபீலிங்ஸ்ல இருக்கா, நம்ம தொல்லை பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிட்டாரு. அடுத்து புருஷங்காரனுக்கு பர்த்டே, தெரிஞ்சவங்க அக்கம் பக்கத்து வீட்டுக்காரங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையுமே இன்வைட் பண்றாங்க. அந்த பர்த்டேல கேக்க
கட் பண்ணிட்டு பொண்டாட்டிக்கு ஒரு பீஸை கட் பண்ணி சும்மா கையில கொடுத்துட்டு மத்தவங்களுக்கும் கொடுத்துட்டு அந்த தங்கச்சிக்காரிக்கு மட்டும் ஊட்டி விடுறான். மேல தடை விட்டு விளையாடிக்கிட்டு இருக்கான். இதையெல்லாம் பார்க்கும்போது ஹீரோயினுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. உள்ள வந்துட்டாங்க. இதையெல்லாம் பார்த்த ஹீரோயினுடைய ஃப்ரெண்டு அவங்களும் உள்ளுக்குள்ள வந்து, இங்க பாரு, நீ முட்டாளா இருக்க, உன்னுடைய புருஷன் கைய மீறி போயிட்டு இருக்கான், உன் புருஷனும் அதுக்கப்புறம் தங்கச்சிக்காரியும் பண்ற எதுவுமே சரியே கிடையாது, பார்த்து இருந்துக்கோ, பார்த்து எல்லாத்தையும் கட்டுப்படுத்து அப்படின்னு சொல்லும் போது இவங்க அமைதியா இருக்காங்க. இப்ப அப்படியே சீன் கட் ஆகுது. அடுத்து இந்த தங்கச்சிக்காரியோடைய அம்மா கால் பண்றாங்க. கால் பண்ணி எல்லாமே ஓகேவா, எல்லாமே எப்படி போகுது, அக்கா நல்லா பாத்துக்கிறாளா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது எல்லாமே நல்லா போகுது, அக்கா நல்லாவே பாத்துக்கிறாங்க, அதை விட மாமா என்ன ரொம்பவே நல்லா பாத்துக்கிறாரு அப்படின்னும் போது அம்மா கடுப்பாயிட்டாங்க. ஏமா இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்க, உன் வயசுக்கு ஒரு நல்ல பையனா பார்த்து கல்யாணம் பண்ணி செட்டில் ஆகாம இந்த மாதிரி கல்யாணமான பெரிய வயசுக்காரன் கூடயே சுத்திக்கிட்டு இருக்கியே, இந்த மாதிரிலாம் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு எதுவுமே சொல்லவே இல்லை. ஆனா தன்னுடைய பொண்ணை பத்தி அம்மாவுக்கு நல்லாவே தெரியும் போல. அவங்க கழுவி ஊத்த இந்த பொண்ணு ஒண்ணுமே பேசாம, நான் அப்புறமேட்டுக்கா கால் பண்றேமா, கொஞ்சம் வேலை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணிட்டா. போனை கட் பண்ணிட்டு அந்த புருஷங்காரனுக்கு கொஞ்சம் ஹாட்டா போட்டோ அனுப்ப புருஷங்காரனும் பார்த்துட்டு தங்கச்சிக்காரி கூப்பிடுறா போல அப்படின்னு சொல்லிட்டு சைலண்டா பொண்டாட்டி தூங்குறாளா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு வெளியே போனா ஹீரோயின் தூங்கவே இல்லை. இவங்க கதை தான் ஹீரோயினுக்கு நல்லாவே தெரியுமே, எப்படி ஹீரோயினுக்கு தூக்கம் வரும், அவங்க தூங்கவே இல்லை போல. இவன் வெளியே போனோன்னு எங்க போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு கேட்கும் போது, இல்லம்மா தண்ணி குடிக்க வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு தண்ணியை குடிச்சிட்டு ஒண்ணுமே அந்த ரூமுக்கு போகாம இந்த புருஷங்காரன் உள்ளுக்குள்ள வரான். அந்த பொண்ணும் கதவை திறந்துருப்பா, புருஷங்காரன் வருவான், ரொமான்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அக்கா கறி கூப்பிட்டவனே முடிச்சிட்டு இருக்கா போல, வரமாட்டான் போல அப்படின்னு சொல்லிட்டு கதவை சாத்திட்டா. இப்போ அடுத்த நாள் காலையில காமிக்கிறாங்க. இந்த புருஷங்காரன் மறுபடியும் அந்த வீட்டை விற்கலாமா அப்படின்ற மாதிரி பேச்ச போட, கண்டிப்பா விற்க முடியாது அப்படின்னு புருஷங்காரன் கத்தி விட்டாங்க கிளம்புறான். இப்போ தங்கச்சியும் வந்து பேசி பார்க்கலான்னு வரா. மாமாக்கு என்ன பிடிக்குதோ அதே மாதிரி பண்ணு, நீ ஏன் இந்த மாதிரி ரொம்ப அடம் பிடிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, எனக்கு விற்க விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லிடுறாங்க. இப்போ இந்த புருஷங்காரன் இங்க இருந்து கிளம்பி போயிட்டு ரவுடி கிட்ட கொஞ்சம் டைம் கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்கான். இன்னும் கொஞ்சம் டைம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு செமையா குடிச்சுட்டு தான் போயிருக்கான். ரவுடி கிட்ட புருஷங்காரன் போயிட்டு பேசிட்டு இருக்கான் அப்படின்ற விஷயத்த இந்த தாத்தா பாக்குறாரு. பார்த்துட்டு அடுத்த நாள் ஹீரோயின் கூட அந்த ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது, நான் சொல்ற விஷயம் உனக்கு கஷ்டமா தான் இருக்கும், இருந்தாலும் நீ கேட்டுதான் ஆகணும். ஒண்ணு நம்ம வந்துட்டு இறக்கணும், இல்ல அப்படின்னா இரையாகணும். இது ரெண்டுமே இல்லாம ரொம்ப கஷ்டப்பட்டு வாழ்றது ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயம். இந்த உலகத்துல எல்லாருக்குமே தன்னுடைய உயிரை காப்பாத்திக்க எல்லா விதமான உரிமையும் இருக்கு. காத்து வந்துட்டு மாறி அழிச்சுக்கிட்டு இருக்கு. இதுக்கப்புறமாச்சு புரிஞ்சுக்கோ, என்னால ஒண்ணுமே சொல்ல முடியாது அப்படின்ற மாதிரி ஒரு ஹிண்ட் மாதிரி கொடுத்துட்டு போறாரு. புருஷங்காரனை பத்தி தான் பேசிட்டு போறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினுக்கு நல்லாவே புரியுது. நம்ம ஹீரோயின் ஒண்ணுமே பேசாம அப்படியே அந்த புல்லுலயே படுத்துக்கிட்டு பயங்கரமா யோசிக்கிறாங்க. இப்ப அப்படியே எங்க சீன் கட்டாது. மறுநாள் காலையில காமிக்கிறாங்க. புருஷன் வேலைக்கு போறதுக்கு முன்னாடி, எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு, இன்னைக்கு நான் வீட்டுக்கு வரவே ஒரு 9 மணிக்கு மேல ஆயிடும், ஒரு 6 மணிக்கு என்ன பார்க்க ஒரு ஆள் வருவாரு, அவர் எனக்கு கொஞ்சம் காசு கொடுக்கணும், அவர் காசு கொண்டு வருவாரு, வாங்கி வச்சுக்கோ அப்படின்னு சொல்ல ஹீரோயின் சரின்னு சொல்றாங்க. அடுத்து தங்கச்சியும் பரபரப்பா வேலைக்கு கிளம்பும் போது, நான் உனக்காக லஞ்ச் ரெடி பண்ணிருக்கேன், உனக்கு பிடிச்ச மாதிரி குக் பண்ணிருக்கேன், சாப்பிடு அப்படின்னு சொல்லும் போது ரொம்ப நன்றின்னு ஒரு உமா கொடுத்துட்டு அங்கிருந்து கிளம்புறா. ஆனா போன பொண்ணு மதியானமே வீட்டுக்கு வரா. என்னமா மதியமே வீட்டுக்கு வந்துட்டு வேலை முடிஞ்சு போச்சா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, எனக்கு என்னன்னே தெரியல, வயிறு சரியில்லை, கால்ல இருந்து ஒரு 4-5 வாட்டி வயிற்ற கலக்கிருச்சு, அதான் பெர்மிஷன் போட்டு வீட்டுக்கு வந்துட்டேன் அப்படின்னும் போது, இல்லம்மா நீ வருவனே தெரியாது, நீ வருவன் தெரிஞ்சிருந்தா உனக்கும் சேர்த்து குக் பண்ணிருப்பேன் அப்படின்னு சொல்லும் போது, இல்லக்கா பரவாயில்ல நானே கூட குக் பண்ணிக்கிறேன், நீங்க எங்க போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, இந்த மாதிரி என் ஃப்ரெண்டோடைய வீட்டுல ஒரு பார்ட்டி மாதிரி, ஏதோ சாமி கும்பிடுற பார்ட்டியா என்னன்னு தெரியல, அதுக்கு நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்புறதுக்கு முன்னாடி நீங்க தான் வீட்டுல தான் இருப்ப அப்படின்னா, மாமாவை தேடி யாரோ வராங்களாம், வரவங்க கொஞ்சம் காசை கொடுப்பாங்க அப்படின்னு சொன்னாரு, ஒரு 6:30 மணிக்கு மேல வருவாங்க அப்படின்னு சொன்னாரு, வந்தாரு அப்படின்னா காசு வாங்கி வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிட்டாங்க. இப்போ ஹீரோயின் போனதுக்கு அப்புறமா இந்த பொண்ணு மாமாக்கு கால் பண்றா, ரொமான்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கால் பண்ணா போனே போக மாட்டேங்குது, போனை பண்ணி பாக்குறா. அதுக்கப்புறம் இந்த பொண்ணு போயிட்டு குக் பண்ண ஆரம்பிக்கிறா. இதே டைம்ல ஹீரோயின் அந்த பார்ட்டிக்கு போறாங்க, சாமிலாம் கும்பிடுறாங்க, ஏதோ பஜனெல்லாம் உட்காந்து பாடிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா பார்த்தா புருஷங்காரன் அதுக்கப்புறமா அந்த பொண்ணு 2 பேரையுமே யாரோ கொலை பண்ணி போட்டிருக்காங்க. நம்ம ஹீரோயின் வந்து செமையா அழுதுகிட்டு இருக்காங்க. ஹீரோனுடைய ஃப்ரெண்டு தான் சமாதானப்படுத்திக்கிட்டு இருக்காங்க. இந்த கேஸை விசாரிக்க அதே போலீஸ்காரர் வராரு. வந்த ஒரு டெட் பாடியை பார்த்துட்டு செமையா ஷாக் ஆகுறாரு. இந்த பொண்ணை யாரா கொலை பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்றாரு. இப்ப முதல் கட்டமா என்ன விஷயம் ஆயிருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரிப்போர்ட் ரெடி பண்ணி ஹீரோயின் கிட்ட சைன் மட்டும் வாங்கிட்டு அங்க இருந்து கிளம்புறாரு. அடுத்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து உட்கார்ந்துட்டு அந்த தங்கச்சிக்காரி கூட இவன் சுத்தி இருப்பான் இல்லையா, அந்த பழைய போட்டோ எல்லாம் பார்த்து ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கான். இந்த பொண்ணை யாரு கொலை பண்ணா, எப்படி இறந்து போனான்னு கண்டிப்பா கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த புருஷங்காரனும் சேர்ந்து
சேர்ந்து இறந்து போனா இல்லையா, புருஷன்காரனுக்கும் அந்த வட்டி கடைக்காரனுக்கும் ஏதோ கனெக்ஷன், அடிக்கடியே போயிட்டு மீட் பண்ணுவான் அப்படின்னு சொல்லிட்டு நல்லாவே தெரியும். இப்போ நேரா போயிட்டு அந்த ரவுடியை மீட் பண்ணி பங்கஜ், இந்த புருஷன்காரன் பேரு பங்கஜ் உனக்கு காசு கொடுக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, ஆமா 27 லட்சம் காசு கொடுக்கணும், நான் காசுக்காக அவனை மீட் பண்ணவே இல்லை, ஆக்சுவலா மாமனாருக்கு சொந்தமான ஒரு வீடு இருக்கு, அந்த வீடு எனக்கு ரொம்ப பிடிக்கும், அந்த வீடை எப்படியாச்சும் என் பேருக்கு எழுதி வாங்கலாம் அப்படின்னு தான் ட்ரை பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லும்போது, கடைசியா பங்கஜ் வந்து மீட் பண்ணி பேசினா பாத்தீங்களா. அப்போ இந்த விஷயம் தான் பேசிட்டு இருந்தாங்க போல. இந்த விஷயத்த தாத்தா கூட பாத்துட்டு போயிருப்பாரு. ஓ அப்படின்னா பிளான போட்டு நீ தான் 2 பேரையும் கொலை பண்ணியான்னு கேட்கும்போது, அட பைத்தியம் முடிச்ச வெட்டுக்கிளி, நான் தான் சொல்லிட்டு இருக்கேன்ல வெயிட் பண்ணு. ஆக்சுவலா பொண்டாட்டிக்காரி கிட்ட கேட்கும்போது பொண்டாட்டிக்காரி ஒத்துக்கவே மாட்டாளாம். அட்லீஸ்ட் பொண்டாட்டிக்காரிய கொலை பண்ணிட்டாச்சு, அந்த பேப்பர்லாம் கொண்டு வரேன், நம்ம எப்படியாச்சும் இல்லீகலா பேரை வந்துட்டு உங்ககிட்ட மாத்திக்கலாம், அந்த ப்ராப்பர்ட்டியை உன் பேருக்கு மாத்திக்கலாம் அப்படின்லாம் பிளான போட்டோம். அதனால தான் புருஷன்காரனை அன்னைக்கு ஈவினிங் வரைக்கும் நீ வீட்டுக்கு வராத, நைட் வரைக்கும் வராத, நான் என் ஆள் அமிச்சு கொலை பண்ண சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆள் அமிச்சு விட்டேன். ஆள் தான் போயிட்டு கொலை பண்ணா, ஆள் தெரியாம பொண்டாட்டிக்காரியா இல்ல அந்த தங்கச்சிக்காரியான்னு தெரியாம அந்த ஆள் தான் போயிட்டு கொலை பண்ணிட்டு அந்த டாக்குமெண்ட்டை தேடிட்டு வந்திருப்பான் போல. தேடி கண்டுபிடிக்க முடியாம வந்துட்டு இருப்பான். இந்த விஷயம் தான் ஆச்சு அப்படின்னும் போது, தங்கச்சிக்காரிய உன்னுடைய ஆள் தான் கொலை பண்ணா அப்படின்னும் போது, அந்த புருஷன்காரனை யாரு கொலை பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, அது எனக்கு தெரியல, நீ அப்படியே நியாயமான போலீஸ் மாதிரி கேஸ் எல்லாம் ஓவரா விசாரிக்காத, எனக்கு அந்த வீட்டுடைய டாக்குமெண்ட் வேணும், அது யாரு பேர்ல இருந்தாலும் பரவாயில்ல, டாக்குமெண்ட்டை மட்டும் கொண்டு வந்து கொடு, மத்த எல்லாமே நான் பாத்துக்கிறேன், உனக்கும் ஒரு 30 லட்சம் பணம் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்றாரு. ஆக்சுவலா அந்த வீட்டுடைய மதிப்பு அந்த லேண்டோட சேர்த்து 1 கோடிக்கு மேல போகுமா, நான் உன்னை பார்த்து பண்ணிக்கிறேன் அப்படின்னும் போது இந்த போலீஸ்காரனும் சந்தோஷமா கிளம்புறான். எந்த வீட்டை வாங்கலாம், எந்த பிளாட்டை வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ப்ராப்பர்ட்டி எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கான். இருந்தாலும் ஒரு விஷயம் ஒருத்திக்கிட்டே இருக்கு, நம்ம அந்த பொண்ணை லவ் பண்ணுமே, அநியாயமா அந்த பொண்ணை யாரோ கொலை பண்ணிட்டாங்களே, அட்லீஸ்ட் அந்த கொலையை யாரு பண்ணா வச்சு கண்டுபிடிக்கலாம், புருஷன்காரனும் சேர்ந்து இறந்து போனா பாத்தீங்களா, இதை கொஞ்சம் டீடைலா கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு போயிட்டு வந்த எல்லா இடத்துடைய கேமரா ஃபுட்டேஜும் கலெக்ட் பண்ணிட்டு வந்து பார்க்கும்போது, இந்த பொண்ணு ஒர்க் பண்ற ஆபீஸ்க்கு பக்கமா ஒரு லாட்ஜ் இருக்கும். அந்த லாட்ஜுக்கு அடிக்கடிக்க இந்த பொண்ணும் அந்த புருஷன்காரனும் போயிட்டு வராங்க அப்படின்ற விஷயத்த பாக்குறாரு. முக்கியமா போகும்போதும் வரும்போதும் கொஞ்சிக்கிட்டே போறாங்க, கொஞ்சிக்கிட்டே வராங்க. இதை பார்த்தவனே ஒரு புரிஞ்சுக்கிட்டாரு, அந்த பொண்ணு நமக்கு துரோகம் பண்ணிட்டா, ஆக்சுவலா மாமா கூடயே அந்த பொண்ணு கனெக்ஷன்ல இருந்துட்டு அவனையும் ஓட்டிக்கிட்டு நம்மளையும் ஓட்டிக்கிட்டு 2 பேருக்கும் ஜகா கொடுத்துருக்கா, அநியாயமா நம்மள ஏமாத்திட்டாலே அப்படின்னு சொல்லிட்டு வெறுப்பாகிறாரு. உடனே சீஃபுக்கு கால் பண்ணி இந்த கேஸை பார்க்கும்போது மாத்தி மாத்தி கொலை பண்ணிட்டு இறந்து போயிட்டாங்க போல, இந்த கேஸ்ல சஸ்பீஷியஸா ஒண்ணுமே இல்ல, இந்த கேஸை முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லும் போது பக்கத்துல இருக்க இன்னொரு போலீஸ் பாக்குறாரு, அடங்கொய்யால இவ்வளவு பெரிய எவிடன்ஸ் இருக்கு, கேஸே முடிஞ்சு போச்சுன்னு சொல்றானே அப்படின்னு சொல்லிட்டு கடுப்பாகிறான். இதே டைம்ல இந்த போலீஸ்காரன் கன்ஃபார்ம் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த லாட்ஜுக்கே போயிட்டு விசாரிக்கும் போது, ஆமா அவங்க 2 பேரும் அடிக்கடிக்க வருவாங்க, ரூம் போடுவாங்க, ஒரு மணி நேரம் ரூம்குள்ள போயிட்டு ஏதோ சவுண்ட் எல்லாம் போடுவாங்க, அதுக்கப்புறமா கொஞ்சிக்கிட்டே கிளம்பி போயிடுவாங்க அப்படின்னும் போது கண்டிப்பா 2 பேருக்கும் கனெக்ஷன் தான் அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபார்மே பண்ணிட்டாரு. இப்போ வெறுப்புல தங்கச்சிக்காரி கூட சேர்ந்து எடுத்த போட்டோலாம் டெலீட் பண்ணிட்டாரு. இந்த டைம்ல இவருக்கு அந்த பொண்டாட்டிக்காரி நம்ம ஹீரோயின் மேல டவுட் வருது. இவங்க 2 பேரும் இறந்து போன சமயத்துல நம்ம ஹீரோயின் வந்துட்டு அந்த பார்ட்டிக்கு ஃப்ரெண்டோட வீட்டுக்கு போயிருப்பாங்க. இப்போ அந்த ஃப்ரெண்டை போயிட்டு மீட் பண்ணி இந்த ஸ்மிதா வந்துட்டு அன்னைக்கு பார்ட்டிக்கு வந்தாங்களான்னு கேட்கும்போது வந்தாங்க அப்படின்றாங்க. எத்தனை மணிக்கு வந்தாங்க, எத்தனை மணிக்கு போனாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது மதியம் தான் வந்தாங்க, அதுக்கப்புறமா ஈவினிங் தான் நீங்களாம் கால் பண்ணதுக்கு அப்புறமா போனாங்க அப்படின்னு சொல்லும் போது, பார்ட்டில போட்டோ வீடியோலாம் எடுத்திருப்பீங்க இல்லையா, அது எல்லாமே உங்ககிட்ட இருக்கான்னு கேட்கும்போது இருக்கு, நான் உங்களுக்கு வேணா வாட்ஸ்அப்ல அனுப்பிச்சு விடுறேன் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணா இந்த போலீஸ் போயிட்டு ஹீரோயினை மீட் பண்றாரு. மீட் பண்ணி இந்த கேஸை முடிச்சிட்டாரு இல்லையா, அதுக்கு படிச்சு பார்த்துட்டு சைன் போடுங்க அப்படின்னும் போது இவங்களும் சைன் பண்றாங்க. அப்ப இவரு உன் புருஷன் யாருக்கிட்டயோ 27 லட்சம் கடன் வாங்கியிருக்காரு, அந்த கடனையும் ஒரு பெரிய ரவுடி கிட்ட வாங்கியிருக்காரு, இப்ப புருஷன் இல்ல அப்படின்னா உங்ககிட்ட தான் கடன் கேட்பாங்க, நீ தான் கடனை அடைச்சாகணும், அவங்களுக்கு இந்த உன்னுடைய வீடு வேணுமா, அந்த வீடை எப்படியாச்சும் ஆட்டையை போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு இந்த வீட்டை கொடுக்கறதுக்கு பதிலா என்கிட்ட சொன்னேன் அப்படின்னா நல்ல பிரைஸுக்கு நானே முடிச்சு கொடுக்குறேன், அவங்க வந்தாங்கன்னா காசே கொடுக்காம ஆட்டையை போட்டு கொண்டு போயிடுவாங்க அப்படின்னும் போது, இல்ல எனக்கு இந்த வீட்டை விற்க விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்றாங்க. சரிமா ஒன்னும் பிரச்சனை கிடையாது, வேணும் அப்படின்னா கால் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு, நான் ஏன் இதெல்லாம் உங்ககிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா, நீயே ரொம்ப பாவப்பட்ட பொண்ணா இருக்க, தங்கச்சிக்காரியும் புருஷன்காரனும் கனெக்ஷன்ல இருந்த விஷயம் கூட உனக்கு தெரியாம இருந்திருக்கு அப்படின்னும் போது இது எதுவுமே கண்டுக்காம சைன் போடுறாங்க. இந்த விஷயம்லாம் இந்த பொண்ணு தெரியுமா தெரியாதான்னு டெஸ்ட் பண்றதுக்காக தான் இந்த விஷயம்லாம் இந்த போலீஸ் சொல்லிட்டே இருக்கும் போது ஹீரோயின் எந்த ஒரு சலனமும் இல்லாம அமைதியா சைன் போட்டு கொடுக்க அவரும் வாங்கிட்டு கிளம்புறாரு. அடுத்து நம்ம ஹீரோயின் பார்ட்டிக்கு போனாங்க பாத்தீங்களா, அந்த போட்டோ எல்லாமே ஃப்ரெண்டு அமுச்சு விட அந்த போட்டோலாம் பார்த்துக்கிட்டு இருக்காரு. போட்டோ பார்த்துக்கிட்டு இருக்கும் போது ஹீரோயினை பார்த்துட்டு ஏதோ நோட் பண்றாரு. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயினுடைய தங்கச்சி அவங்க ஆபீஸ்ல இருந்து மத்தியானமே வந்துட்டு இருப்பாங்க. எதுக்காக மத்தியானமே கிளம்பிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, அந்த பொண்ணுக்கு ஏதோ வயிறு சரியில்லை போலங்க, எனக்கு வயிற்ற கலக்குது, நான் வீட்டுக்கு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டா. என்ன சாப்பிட்டான்னு கேட்கும் போது அவ ஏதோ அக்கா குக் பண்ணி கொடுத்தா அப்படின்னு கொண்டு வந்தா, நாங்க எல்லாருமே தான் சேர்ந்து சாப்பிட்டோம், எங்களுக்கெல்லாம் ஒண்ணுமே பண்ணல, அந்த பொண்ணுக்கு மட்டும்தான் ஏதோ ஃபுட் பாய்சனா என்னன்னா தெரியலங்க அப்படின்னு சொல்லும் போது, சரி ஓகே நான்
பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வேற ஒரு ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி ஏதோ ஒரு கால் ரெக்கார்டை பத்தி கேட்டுக்கிட்டு இருக்காரு. இந்த லேடியோடைய கால் ரெக்கார்டை பத்தி கண்டுபிடிக்கணும், அந்த லேடி எங்க போனாங்க, எங்க வந்தாங்க, இந்த டைம்ல எங்க இருந்தாங்க எல்லாமே தெரியணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்காரு. இதே டைம்ல அந்த தாத்தாவை காமிக்கிறாங்க. இந்த தாத்தா ஒரு பாட்னி ப்ரொஃபஸரை கூட்டிட்டு வராரு. இந்த ப்ரொஃபஸருக்கு வந்துட்டு பாத்தீங்கன்னா இந்த செடி கொடி மரம் இந்த நேச்சர் தான் ரொம்ப பிடிக்குமா. நேச்சரோட ஒன்றி வாழ்வாராம். நீங்க வந்துட்டு ஏதாவது இந்த வீட்டை வாங்கிக்கிற ஆள் இருந்தா கூட்டிட்டு வாங்க அப்படின்னு சொன்னீங்க இல்லையா, இவரு தான் அதுக்கு பெர்ஃபெக்ட்டா இருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு வந்து காமிக்க ஹீரோயினுக்கும் ஓகேன்னு படுது. சரி ஓகே இவருக்கே சேல் பண்ணலாம், ஏன்னா அவன் வந்து இதை வாங்கிக்கோ அதை வாங்கிக்கோ அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கானுங்க. அதுக்கு நம்மளே ஒழுங்கா சேல் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டாங்க போல. எல்லாமே ஓகே தான், நம்ம ஒரு நாள் ஒரு நல்ல நாளா பார்த்து இந்த வீட்டை வந்துட்டு அவர் பேருக்கு எழுதி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி அனுப்ப இப்போ பேசி முடிச்சுட்டு தாத்தாவும் ப்ரொஃபஸரும் கிளம்புறாங்க. அப்போ போலீஸ்காரன் வரான். இந்த போலீஸை பார்த்துக்கிட்டே தான் தாத்தா அங்க இருந்து கிளம்புறாரு. இப்போ இந்த போலீஸ் வந்து கதவை தட்டுறாரு. ஹீரோயின் போயிட்டு கதவை திறக்க எம்மா என் வாழ்க்கையில எக்கச்சக்கமான கேஸை பார்த்திருக்கேன், எக்கச்சக்கமா பயங்கரமா பிளான் போட்டு கொலை பண்ண நிறைய கொலைகாரங்களை பார்த்திருக்கேன், ஆனா உன்ன மாதிரி ஒரு ஆளை என் வாழ்க்கையில பார்த்ததே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு கதை சொல்லவான்னு கேட்டு கதை சொல்றாரு. முதல்ல என்ன பண்ணிருக்க அப்படின்னா பக்காவா பிளான் போட்டு உன் புருஷனுக்கும் அந்த தங்கச்சிக்காரிக்கும் இருக்கிற கனெக்ஷனை கட் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருக்குமே தெரியாம ரெண்டு பேருடைய போன் எடுத்து ரெண்டு பேருடைய நம்பரையுமே பிளாக் பண்ணி விட்டுருக்க. புருஷங்காரன் அந்த தங்கச்சிக்காரி கால் பண்ண முடியாத மாதிரியும் தங்கச்சிக்காரி கால் பண்ணா புருஷங்காரனுக்கு போகாத மாதிரியும் பிளாக் பண்ணி விட்டுருக்க. அதுக்கப்புறமா தங்கச்சியை எப்படியாச்சும் சீக்கிரமா வீட்டுக்கு வர வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு சாப்பிட்ட சாப்பாடுல எதையோ ஒரு மூலிகையை கலந்து கொடுத்துருக்க. அதை வந்துட்டு போஸ்ட்மார்ட்டம்ல கண்டுபிடிச்சாச்சு. அது பெரிய விஷத்தன்மை உள்ள பொருள் அந்த மாதிரிலாம் இல்லாதனால அதை பெருசா கண்டுக்கவே இல்லையா. இப்போ இந்த பொண்ணு சாப்பிட்ட அதே விஷயம் தான் ஆபீஸ்ல இருக்க நிறைய பேர் சாப்பிட்டுருப்பாங்க. அவங்க சும்மா லைட்டா சாப்பிட்டுருப்பாங்க. இவன் மொத்தமா சாப்பிட்டதுனால அது எஃபெக்ட் ஆயிட்டு வயிற்ற கலக்கி இந்த பொண்ணு வீட்டுக்கு வந்துட்டு இருப்பா. பக்காவா பிளான் பண்ணி வீட்டுக்கு வர வச்சிட்டு இருப்பாங்க. அண்ட் இவங்களும் கிளம்பி பார்ட்டிக்கு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்ட்டிக்கு போனவங்க பாதிலேயே பார்ட்டில இருந்து கிளம்பி வீட்டுக்கு வராங்க. அதுக்குள்ளதான் தங்கச்சிக்காரிய பொண்டாட்டிக்காரின்னு நினைச்சு அந்த கொலைகாரன் கொலை பண்ணிட்டு போயிருப்பான். டெட் பாடியை பார்த்தோன்னே இவங்களுக்கு தூக்கி வாரி போடுது. பயங்கரமா அப்படியே கதறி கதறி அழுகுறாங்க. இதே டைம்ல புருஷங்காரன் வர சவுண்டு கேட்க இவங்க உள்ளுக்குள்ள போயிட்டு ஒளிஞ்சுக்கிறாங்க. அப்போ அங்க புருஷங்காரன் வரான். இவன் வர விஷயத்த பார்த்துட்டு ஹீரோயின் உள்ளுக்குள்ள போயிட்டு ஒளிஞ்சுக்க புருஷங்காரன் உள்ளுக்குள்ள வந்து இந்த கள்ளக்காதல இறந்து போயிருக்காளே அப்படின்ற விஷயத்த பார்த்துட்டு செமையா ஷாக் ஆயிட்டு அழுக. அப்போ அங்க யாரும் நிக்கிறாங்க அப்படின்ற விஷயத்த பாக்குறான். இப்போ அதுக்கப்புறம் என்ன விஷயம் ஆச்சு அப்படின்லாம் காமிக்கல. நம்ம ஹீரோயின் ரெண்டு பேருடைய போன்லயுமே நம்பரை அன்லாக் பண்ணிட்டு அங்க இருந்து கிளம்பி மறுபடியும் பார்ட்டிக்கு போயிட்டாங்க. பார்ட்டில நிறைய பேர் இருப்பாங்க. அதனால ஹீரோயின் வெளியே போயிட்டு வந்த விஷயம் யாருக்குமே தெரியாது போல. ஆனா நான் கண்டுபிடிச்சிட்டேன், எப்படி கண்டுபிடிச்சேன்னு பாக்குறியா அப்படின்னு சொல்லிட்டு போட்டோவை காமிக்கிறாரு. ஆக்சுவலா இவங்க பார்ட்டிக்கு போன உடனே போட்டோ வீடியோலாம் கிளிக் பண்ணிருப்பாங்க. அந்த போட்டோல இவங்க கிரீன் கலர் சாரி போட்டிருக்காங்க. இன்னொரு போட்டோவை காமிக்கிறாரு. அதுலயுமே கிரீன் கலர் சாரி தான், ஆனா அது வேற வேற மாதிரி இருக்கு. சாரி என்னமோ கிரீன் கலர் தான், ஆனா அதனுடைய பார்டர் லைட்டா வித்தியாசமா இருக்கு. இதை பார்த்து கண்டுபிடிச்சிட்டாரு. நீ நடுவுல வெளியே போயிட்டு வந்திருக்க அப்படின்ற விஷயத்த முதல்ல இதை வச்சுதான் கண்டுபிடிச்சேன். நீ தான் கொலை பண்ண, நீ தான் கொலைகாரி அப்படின்னு சொல்லிட்டு என்னால கோர்ட்டுக்கு போயிட்டு இதை வச்சு மட்டும் ப்ரூவ் பண்ண முடியாது. ஏன் அப்படின்னா புடவையெல்லாம் வந்துட்டு ஒரு பெரிய எவிடன்ஸா காட்ட முடியாது. ஆனாலும் இதை தாண்டி என்கிட்ட ஒரு ஸ்ட்ராங்கான எவிடன்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்றாரு. உன்னுடைய கால் ரெக்கார்டை செக் பண்ணி பார்க்கும்போது வீட்டுல இருந்து 1 மணிக்கு கிளம்பி 2 மணிக்கு ஃப்ரெண்டோடைய வீட்டுக்கு போயிருக்க அப்படின்னாலும் அதுக்கப்புறமா ஒரு 3 மணிக்கு இந்த பார்ட்டிக்கு நடுவுல நீ கிளம்பி ரயில்வே ஸ்டேஷனுக்கு போயிருக்க. அங்க இருந்து வீட்டுக்கு வந்திருக்க. வீட்டுல இருந்து மறுபடியும் 1/2 மணி நேரம் கழிச்சு மறுபடியும் அந்த ஃப்ரெண்டோடைய பார்ட்டிக்கு வந்திருக்க. நீ எந்த டைமுக்கு கிளம்பி வீட்டுக்கு வந்திருக்கியோ அதே டைம்ல தான் உன் புருஷங்காரன் இறந்து போயிருக்கான். சோ இதை வச்சு என்னால கண்டிப்பா ப்ரூவ் பண்ண முடியும். உன்னால தப்பிக்கவே முடியாது. நீ புத்திசாலி பொண்ணா இருப்பான்னு நினைக்கிறேன். ஒழுங்கா அந்த வீட்டை மட்டும் என் பேர்ல மாத்தி விடு, நான் உன்னை மாட்டி விடாம காப்பாத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்புறான். இப்போ ரியல் டைம்ல இந்த விஷயம்லாம் கவிதா சொல்லிக்கிட்டு இருக்கும் போது அப்படின்னா அதுக்கப்புறம் என்ன விஷயமாச்சு அப்படின்னு சொல்லிட்டு இங்க இருக்கிற எல்லாரும் இன்ட்ரெஸ்டிங்கா கதையை கேட்க மறுபடியும் பிளாஷ்பேக்கை கண்டினியூ பண்றாங்க. ஆக்சுவலா இதுக்கப்புறம் மாட்டிக்கிட்டோம், வேற வழியே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுல இருக்க எல்லாத்தையும் எடுத்து பேக் பண்றாங்க. அப்பா வாங்கி கொடுத்த வீடு, அப்பா ஞாபகமா இருந்த வீடு, இதுக்கப்புறம் நமக்கு இல்ல அப்படின்னும் போது ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் பேக் பண்றாங்க. வேலைக்காரமாக்கு கொஞ்சம் காசு, அதுக்கப்புறம் என்ன விஷயம்லாம் கொடுக்க முடியுமோ எல்லாமே கொடுத்து அனுப்புறாங்க. இதுக்கு நடுவுல அந்த தாத்தா வீட்டுக்கு வந்துட்டு போறாரு. வரும்போது கிஃப்டா ஒரு செடியை கொண்டு வராரு. இந்த செடியை பார்த்தோன்னே இவங்க ஷாக் ஆகுறாங்க. காத்து சரியா வீசலாமா அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு முன்னாடி சொன்ன அதே டைலாக சொல்லிட்டு இந்த செடியை கொடுக்க இவங்களும் செடியை பார்த்துட்டு ஷாக் ஆனவங்க செடியை வாங்கிக்கிறாங்க.
அதுக்கப்புறம் அந்த போலீஸ்காரன் இவன் போயிட்டு ரவுடியை மீட் பண்ணி 30 லட்சத்துக்குலாம் அந்த வீட்டை வாங்கி கொடுக்க முடியாது, எனக்கு 40 லட்சம் கொடு, ஏன்னா அந்த வீடும் அந்த ப்ராப்பர்ட்டியும் சேர்த்து 1 கோடிக்கு மேல போகும், வெறும் 30 லட்சம் கொடுக்க முடியாது அப்படின்னும் போது பரவாயில்ல 40 லட்சம் கொடுக்குறேன் வாங்கிக்கோ. சரி அந்த புருஷன்காரனை யாரு கொலை பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது வேற யாரு, அந்த பொண்டாட்டிக்காரி தான். எப்படின்னா புருஷனுக்கும் தங்கச்சிக்கும் ஏதோ ஒரு தொடர்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த தொடர்பை கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறமா புருஷனை அவதான் கொலை பண்ணிட்டா அப்படின்னு சொல்லிட்டு இங்க இருந்து கிளம்புறான். கிளம்பி நேரா ஹீரோயினை மீட் பண்றாரு. என்னமா ப்ராப்பர்ட்டியோடைய அந்த பேப்பர் எல்லாமே ரெடியா, என் பேருக்கு மாத்தி கொடுத்துறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது எல்லாமே ரெடி அப்படின்னும் போது உள்ளுக்குள்ள போலாமான்னு கேட்கும். வேணா வெளியே உட்காந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அந்த டாக்குமெண்ட்டை கையில கொடுத்துட்டு போயிட்டு டீயும் கொண்டு வராங்க. டீ குடிச்சுக்கிட்டே பாருங்க அப்படின்னும் போது நான் ஒன்னும் முட்டாள் கிடையாது, போற போக்க பார்த்தா நீ டீல விஷங்கள் வந்து எனக்கு கொலை பண்ண பாக்குற போல, நான் டாக்குமெண்ட்டை மட்டும் பார்த்துட்டு கிளம்ப போறேன் அப்படின்னு சொல்லிட்டு எச்சைய தொட்டு அப்படியே டாக்குமெண்ட்டை கொஞ்சம் கொஞ்சமா புரட்டி புரட்டி பார்க்க ஆரம்பிக்கிறாரு. எல்லாமே பெர்ஃபெக்ட்டா இருக்கு, எல்லாமே ஓகே தான். ஆமா உன் புருஷனை எப்படி கொலை பண்ண அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாரு. உடனே அவருக்கு வேர்க்குது, ஒரு மாதிரி ஆகுறாரு, ஒரு மாதிரி பேரலைஸ் ஆன மாதிரி உட்கார்றாரு, அவருடைய வாயெல்லாம் வளருது. இப்போ கெத்தான ஹீரோயின் அவருக்கு டீயை கொண்டு வந்தாங்க பாத்தீங்களா, அந்த டீயை ஊத்தி குடிக்க ஆரம்பிக்கிறாங்க. லட்டுல வச்ச நினைச்சியாதா, நான் நட்டுல வச்சேன் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் வந்துட்டு டீல விஷம் கலக்கல, அந்த பேப்பர்லயே விஷம் கலந்துட்டு இருக்காங்க. தாத்தா வந்துட்டு ஒரு செடியை கொண்டு வந்தாரு பாத்தீங்களா, அந்த செடியுடைய பூ வந்துட்டு பயங்கரமான விஷத்தன்மை உள்ள ஒரு பூ போல மக்களே. அந்த பூ அரைச்சி அதை ஒரு தண்ணியில மிக்ஸ் பண்ணி அந்த தண்ணியே இந்த பேப்பர் முழுக்க தடவி இருக்காங்க. இந்த ஆளு எச்ச தொட்டு அந்த பேப்பரை திருப்பி திருப்பி பார்க்கும்போது அந்த ஒரு இதுதான் வாய்க்குள்ள போயிட்டு மனுஷன் பேரலைஸ் ஆயிட்டு இருக்காரு. இதே டைம்ல தாத்தா ரியல் டைம்ல வராரு. வந்தவரு நான் அந்த பாட்னி ப்ரொஃபசர் கிட்ட பேசிட்டமா 64 லட்சத்துக்கு இந்த வீட்டை வாங்கிக்கிறேன்னு சொல்லிட்டாரு அப்படின்னும் போது அப்புறம் இந்த பேப்பர் எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஷாலை போட்டு இந்த பேப்பரை கொண்டு போயிட்டு இருக்கிறாங்க. பக்கத்து வீட்டு அங்கிள் பாக்குறாரு, என்னுடைய காலிஃபிளவர் வளரவே மாட்டேங்குது, என்னமா பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது கார்லிக்கை கிரஷ் பண்ணி போடுங்க கண்டிப்பா வளரும் அப்படின்னு. உன்னை தவிர யாருக்குமா இந்த செடி கொடியெல்லாம் பத்தி தெரியும், அதான் உன்னை பத்தி கேட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பாக்குறாரு. எதையோ எரிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறாரு. என்ன எரிக்கிறாங்க அப்படின்லாம் பார்க்காம அங்க இருந்து கிளம்பிட்டாரு. இதே டைம்ல தாத்தா ஏதோ ஒரு விஷயத்த மூட்டை கட்டி கொண்டு போறாரு, கொண்டு போயிட்டு எங்கேயோ போறாரு அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறாங்க. அடுத்து நம்ம ஹீரோயின் மூட்டை முடிச்செல்லாம் கட்டிட்டு போயிட்டு ரயில்வே ஸ்டேஷன்ல உட்கார்றாங்க. இப்போ ட்ரெயினும் வருது, ட்ரெயினுக்குள்ள ஏறி உட்கார்றாங்க. இதான் நமக்கு ஸ்டார்டிங் சீன்ல காமிச்சிருப்பாங்க. ஆக்சுவலா ஸ்மிதா வந்துட்டு ரொம்ப அழகாலாம் கிடையாது, ஒரு நார்மலான பொண்ணு. அதனால்தான் மக்களோட மக்களா அந்த பொண்ணால மிங்கலாக முடிஞ்சது. அதனால்தான் அந்த பொண்ணை யாராலையும் கண்டுபிடிக்க முடியல அப்படின்னும் போது எல்லாம் சரி கவிதா, அந்த பொண்ணு எப்படி ஹஸ்பண்டை கொலை பண்ணா, ஹஸ்பண்டை யாரு கொலை பண்ணா, எப்படி இறந்து போனா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது மறுபடியும் பிளாஷ்பேக். புருஷங்காரன் தங்கச்சிக்காரியோட டெட் பாடியை பார்த்து அழுதுகிட்டு இருக்கும் போது இவனுக்கு வீசிங் இருக்கு போல, அதனால இன்ஹேலரை தேடிட்டு இருக்கான். நம்ம ஹீரோயின் இன்ஹேலரோட வராங்க. அப்ப கூட இவன் குடுன்னு கேட்காம கெஞ்சாம போயிட்டு கத்தியை கொண்டு வர ஹீரோயின் வெறுத்தே போயிட்டாங்க. அதை தூக்கி ஒரு ஓரமா போட்டு இந்த கத்தியை காலால மறிச்சு கத்தியை தூக்குறாங்க. இப்போ கத்தியால குத்தி கொலை பண்ணிட்டு அதுக்கப்புறமா தான் இப்ப புருஷனை கொலை பண்ணும் போது தான் உடம்புல ரத்தம் தெரிச்சிருக்கும், அந்த சாரி முழுக்க ரத்தமா இருக்கும். அதுக்கப்புறம் தான் சாரியை தோச்சி போட்டு வேற சாரி மாத்திட்டு போயிருப்பாங்க போல. நம்ம ஹீரோயின் ட்ரெயின்ல போயிட்டு ஏறி உட்கார்ந்தாங்க பாத்தீங்களா, அந்த டைம்ல தான் இப்ப இருக்கிற இந்த பையனை மீட் பண்ணிருப்பாங்க. இவன் தான் இப்ப இருக்க புருஷங்காரன். இந்த விஷயம்லாம் சொல்லி முடிக்க இதை கேட்க கேட்க புருஷங்காரனுக்கு அப்படியே கை கால்லாம் நடுங்குது. நம்ம தானே இந்த பொண்ணை ட்ரெயின்ல மீட் பண்ணோம், இந்த பொண்ணு சொன்னது எல்லாமே இந்த பொண்ணுக்கு பக்காவா மேட்ச் ஆகுது. இவ வேற நம்ம அஃபேர்ல இருக்க விஷயத்த பார்த்துட்டாலே இப்போ நம்மள என்ன பண்ண போறாளோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பயந்துகிட்டு இருக்காரு. இப்போ கூட்டத்துல இருக்கவங்க அந்த ப்ராப்பர்ட்டி என்னாச்சு, காசு என்ன விஷயமாச்சு, காசு என்ன விஷயமாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்காம ஒண்ணுமே எனக்கு தெரியலங்க, அது ஞாபகம் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இப்போ ஹீரோயினும் புருஷனும் வெளியே போகும்போது புருஷனுடைய இன்னொரு ஃப்ரெண்டு இப்போதான் ஃப்ரூட்லாம் வாங்கிட்டு வராரு. அவரு கொஞ்சம் லேட்டா வராரு. இவரை பார்த்தோன்னே ஹீரோயின் ஷாக் ஆகுறாங்க, ஒரு மாதிரி பயப்படுறாங்க. அந்த பயத்தை காட்டிக்காம வீட்டுக்கு போயிட்டாங்க. வீட்டுக்கு போயிட்டு அந்த ஜுவல்ஸ் எல்லாம் கழட்டி வச்சுக்கிட்டு இருக்கும் போது புருஷன் வந்துட்டு அந்த 64 லட்சம் என்ன விஷயம் ஆச்சுன்னு கேட்கலான்னு ஆரம்பிக்கும் போது அப்போ யாரோ வந்து கதவை தட்டுறாங்க. யாருன்னு போயிட்டு பார்த்தா அதே தாத்தா, கொஞ்சம் வயசாயிருக்காரு. இப்ப மறுபடியும் அதே செடியோட வந்திருக்காரு. காத்து மறுபடியும் வேற பக்கமா வீச ஆரம்பிக்குது. நம்ம தான் கொஞ்சம் பாத்துக்கணும் அப்படின்னும் போது புருஷங்காரன் பார்த்து ஷாக் ஆகுறான். இவனுக்கு எல்லாமே தெரிஞ்சு போச்சு, இவனுக்கும் ஒரு பாயாசத்தை போட்ட வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் முடிவு பண்ணிட்டாங்க போல. கடைசியா அந்த போலீஸ்காரனை காமிக்கிறாங்க. இவன் ஒரு மாதிரி பேரலைஸ் ஆயிட்டு ஹாஸ்பிட்டல் இருக்கான். இவனை பாக்கிறதுக்கு இவனுடைய அண்ணன் வரான். அந்த அண்ணன் வேற யாரும் கிடையாது, அங்க காமிச்சாங்க பாத்தீங்களா ஒரு கண்ணாடிக்காரன், அவன் தான். அவன் வந்து பேச ட்ரை பண்ணும்போது இந்த போலீஸ்காரன் ஏதோ சொல்ல ட்ரை பண்றான், ஏதோ வரைஞ்சுகிட்டு இருக்கான். சரிப்பா எல்லாமே எனக்கு புரியுது, நீ உடம்ப பாத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்ப. ரொம்ப கஷ்டப்பட்டு பல வருஷமா கஷ்டப்பட்டு எப்படியோ இந்த போலீஸ்காரன் இப்பதான் எஸ்னு போட்டிருக்கான். ஹீரோயினுடைய பழைய பேரு ஸ்மிதா, இப்போ புது பேரு கவிதா. என்னதான் தம்பிக்காரன் எல்லா விஷயத்தையும் அண்ணன்காரங்கிட்ட சொன்னாலும் அண்ணன்காரனால கண்டிப்பா ஹீரோயினை கண்டுபிடிக்க முடியாது. ஹீரோயின் வேற ஒரு பேர்ல வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. இன்னொன்னு அந்த கதையை சொல்லும் போது இந்த போலீஸ்காரனுடைய அண்ணன்காரன் அங்க இல்ல
சொல்லவே இல்லை. ஸோ அவனுக்கு இந்த கதையும் தெரியாது, ஹீரோயினை பத்தி ஒண்ணுமே தெரியாது. ஹீரோயின் தப்பிச்சிட்டாங்க, ஹீரோயினை யாராலையும் கண்டே பிடிக்க முடியாது அப்படின்ற மாதிரி காமிச்சு இந்த படத்துடைய ஸ்டோரியும் முடிச்சிருப்பாங்க.